சைலண்டா நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு இருக்கீங்க அண்ட் அடுத்தது அக்யூஸ்லயும் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிருக்கீங்க. இதை பத்தி சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். First of all, thank you so much for coming here and supporting us and blessing us. இங்கே நிறைய சீனியர் ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க. நீங்கள் எல்லாம் அந்த காலத்தில் தமிழ் சினிமா கொடுத்த கான்ட்ரிபியூஷனால தான் எங்களை மாதிரி ஆளுங்களை இப்போ ஸ்டேஜில் நிற்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட பிளெஸிங்ஸ் இன்னும் எங்களுக்கெல்லாம் நிறைய தேவை. இந்த படத்தில் நான் வர்றதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சிவா சார் தான். தேங்க்யூ ஸோ மச் சிவா சார் ஃபார் கன்சிடரிங் மீ ஃபார் திஸ் ரோல். அண்ட் ஃபஸ்ட் எடுத்த உடனே பிரபு சார் இந்த கதை சொல்லும்போது ஐ ரியலி லைக் மை கேரக்டர் இன் த ஃபிலிம். அட் த சேம் டைம் உதயா சார்ஸ் கேரக்டர். உதயா சாருக்கும் இவருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகலையோ இல்லையோ, ஆனால் எனக்கும் உதயா சாருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆனாதான் இந்த படமே. இதில் நான் ரொம்ப லக்கி செல்வாஸ் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணது. பிகாஸ் நான் எப்போவுமே படங்கள் பண்ணும்போது எனக்கு ஆக்ஷனை ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் செல்வாஸ் மாஸ்டருங்கிற சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நரிச்சிலான ஒரு 3 ஆக்ஷன் சீக்வன்சஸ் மாஸ்டர் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் அக்யூஸ் படத்தோட ஹைலைட்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இன்னும் அக்யூஸ் படத்தோட ஹைலைட் நம்ம சாங்ஸ் பிஜிஎம் பண்ண நரேன் பாலகுமார். ஹீ இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஃபார் சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. மார்க் மை வேர்ட்ஸ். அப்புறம் ஜான்விகா. வி டோன்ட் ஹாவ் தட் மச் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் டுகெதர். ஆனாலும் ஒரே ஒரு நாள் தான் நானும் ஒரு சீன் நடித்தாங்க. ஒரு ஆர்டிஸ்ட், யூ சச் எ பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட், ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க த்ரிஷா மாதிரி அவருக்கெல்லாம் மேலே நீங்கள் போகட்டும்னு நான் ஆசைப்படுறேன். அப்போ இது எல்லாத்தையும் விட எங்களோட ப்ரொடியூசர்ஸ், சேது சார், உங்கள் அப்பா பேர் எனக்கு தெரியாது, நான் எடுத்து சாரி. சேது சார், பன்னீர்செல்வன் சார், அப்புறம் மீனா, உதய் சார். உதய் சாரை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, ஹீ இஸ் நாட் ஓன்லி மை பிக் பிரதர். அவரை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். பிகாஸ் நான் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான் சிவா சார் கிட்ட கேட்டேன். சார், படம் நம்ம பண்ணால் சின்ன பட்ஜெட்டில் நம்ம எனக்கு தெரில, நீங்கள் இந்த மாதிரி சின்ன பட்ஜெட்லாம் சொல்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நல்லா பண்ணுங்களேன், நம்ம ஜெயிச்சிடலாம். ஒரு நல்ல கண்டென்ட் இருந்தால் படம் கண்டிப்பாக ஜெயிக்கும். நீங்கள் பண்ணுங்க. கண்டிப்பாக பண்ணுவோம் பிரதர். உதயா பற்றி உங்களுக்கு தெரியாது. அப்போ தான் உதயா சாரை பற்றி நான் நிறைய தெரிய ஆரம்பித்தேன். அதான் அவரோட அப்பாவை பற்றி. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் வரவங்க எந்த மாதிரி எவ்வளவு அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் இந்த படத்தை கொண்டு வாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஏஎல் விஜய் சார் அவரோட யங்கர் பிரதர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ நோ ஹவு மச் தீஸ் பீப்புள் ஆர் பேஷனட் அபவுட் த ஃபிலிம்ஸ். ஸோ நிறைய ஹேர்டில்ஸ் தாண்டி தான் உதயா சார் இந்த படம் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ஜெயிக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களை எல்லாரையும் சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸ் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். 3 பேருக்கும் எங்களுடைய வாழ்த்து. பிரபு சார், நான் அவருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்ததெல்லாம் சொன்னாங்க. சும்மா தான் அவர் தான் எல்லாத்தையும் A to Z ஃபயராக மார்னிங் டு ஈவினிங் ஒர்க் பண்ணாங்க. ஒரு நாள் மார்னிங் நின்னா ஈவினிங் போனால் நெக்ஸ்ட் டே அதுக்கு முன்னாடி நிற்பாங்க. நெருப்பு மாதிரி ஒர்க் பண்ணாங்க பிரபு சார். அவர் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபயராக ஒர்க் பண்ணாங்க. அதே மாதிரி நிறைய திஸ் இஸ் மோர் ஓவர் அ ஃபேமிலி ஃபார் மீ. டேனி ப்ரோ இஸ் லைக் எ கிட். எப்போவுமே ஒரு ஃபோன் எடுத்து செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட புல்லா ரெட்டி, வெர் இஸ் மை புல்லா ரெட்டி ஓவர் ஹியர். ஓகே, புல்லா ரெட்டி இஸ் ஓவர் ஹியர். ஸோ நிறைய ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட் எங்களுக்கு இருந்துச்சு. இன்னும் நிறைய சொல்லணும். அதெல்லாம் வெற்றி விழாக்கு வச்சிருக்கேன். See you all there. சூப்பர் சார். தேங்க்யூ so much. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.